நவாலி என்ற கிராமத்தை அறியாதவர்கள் எம்மில் சிலர் இருக்கலாம். சோமசுந்தர புலவர் பிறந்து வளர்ந்து கவிபாடி பெருமை சேர்த்த கிராமம் இது. இந்த ஊரில் அமைந்திருக்கும் சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயத்தின் மீது 1995 இடம்பெற்ற புக்காராவின் ஒரே இடத்தில் 9 குண்டு தாக்குதல் இந்த நவாலி கிராமத்தை உலகிலுள்ள அனைவரும் அறியும்படியாக்கியது. நவாலி கிராமத்தில் அமைந்துள்ள பிரபல இந்து ஆலயங்களில் கலையோடை அம்மன் ஆலயமும் ஒன்று. இப்போது இந்த ஆலயத்தை பற்றித்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். ஆனால் நாங்கள் பார்க்க போகும் கோணம் வேறு. மூர்த்தி, தலம், தீர்த்தம், தலவிருட்சம் எனும் ஆலயத்தின் பிரதான அம்சங்களுக்கு அப்பாலே சென்று ஆலயம் அருகே அமைந்திருக்கும் அடர்ந்த பற்றைக்காடு, பற்றைக்காட்டில் ஒளிந்திருக்கும் பாரிய பங்கர்கள், அங்கே இடம்பெற்ற அசம்பாவிதங்கள் என நாம் ஆராயப் போகும் அம்சங்கள் நிச்சயம் உங்களை திகிலடைய வைக்கும். அதனுடன் இணைந்த அற்புதங்கள் கண்டு உங்கள் நெஞ்சம் மார்ப்பரித்தால் கூட அதில் ஆச்சரியம் இல்லை. இந்த பங்கரிலிருந்து தொடங்க போகிறது இன்றைய வணக்கம் தாய்நாடு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் என்ன வரப்போகிறது என்று பார்க்க போகிறீர்கள். அதற்காக வாருங்கள் உள்ளே போகலாம். பங்கருக்குள்ளே அல்ல, நிகழ்ச்சிக்குள்ளே வாருங்கள் நேயர்களே. கலையோடை அம்மனின் காட்டு பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட பங்கர் இதுதான். இப்பொழுது எனக்கு அருகே இருக்கும் பங்கர் தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இதை பார்த்தால் இது சிறிய துவாரம் போல தெரியும். ஆனால் இதற்கு உள்ளே
அப்படியே போய்க்கொண்டிருக்கிறது. இதற்குள் இருந்து தான் பெரிய அளவுக்கு நகைகள் மற்றும் பணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இது யுத்தமெல்லாம் முடிந்து 2 ஆண்டுகளுக்கு முன் 2013ஆம் ஆண்டு தான் இலங்கை இராணுவம் இந்த இடத்தை கண்டுபிடித்தது. தகவல் யாராவது கொடுத்தார்களா இல்லை அவர்களே கண்டுபிடித்தார்களா என்பது சரியாக தெரியவில்லை. ஆனால் இந்த இடத்திலிருந்து நகைகளும் பணமும் இலங்கை இராணுவத்தால் கைப்பற்றப்பட்டது. இந்த பகுதி முழுவதும் முன்பு யுத்தம் நடைபெற்ற காலத்தில் ஆயுத பயிற்சி நடைபெற்ற இடமாக இருந்திருக்கிறது. சுமார் 1000க்கு மேற்பட்ட பெண் போராளிகள் அந்த திசையில் இருக்கும் ஒரு இடத்தில் ஆயுத பயிற்சி எடுத்ததாக இப்போது கூறுகிறார்கள். களியோடை காட்டு பகுதியில் அடிக்கடி முன்பெல்லாம் யுத்தம் நடைபெற்ற காலத்தில் ஆயுதங்கள் மற்றும் பங்கர்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருந்தன. அதே நேரத்தில் இராணுவம் கூட இங்கு நிலை கொண்டிருந்தது, விடுதலை இயக்கங்கள் நிலை கொண்டிருந்தன. இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் இந்த இடம் அமைந்திருக்கும் விதம் தான் அதற்கு காரணம். யாழ் குடாநாட்டிலே இப்படி ஒரு இடத்தை நீங்கள் பார்ப்பது கடினம். அதுவும் நவாலியில், யாழ்ப்பாணத்தில் நவாலியில் அமைந்திருக்கிறது இந்த இடம். இதில் என்ன முக்கியத்துவம் என்று சொன்னால் 4 பக்கமும் வயல் காணிகள் இருக்கின்றன. அதற்கு நடுவே ஒரு காட்டு பகுதி போல சிறிய காட்டு பகுதி, இது ஒரு மறைவிடம். அதற்கு நடுவே ஒரு பெட்டி, ஒரு உயரமான சிறிய மலை போன்ற ஒரு அமைப்பு. இது நீங்கள் மறைந்திருப்பதற்கும் உதவும். அதே நேரத்தில் அந்த பெட்டியிலிருந்து பார்த்தால் இந்த இடத்தை நோக்கி யாராவது வருகிறார்களா என்பதையும் அவதானிக்க முடியும் மேலே இருந்து பார்க்கும்போது. ஏனென்று சொன்னால் பொட்டல் வயல் காடு, வயல் இருக்கும் இடம் என்பதால் எந்த விதமான மரமோ வேறு ஏதோ மறைவோ எதுவுமே இருக்காது. இப்போ மேலே இருந்து பார்த்தால் தொலை தூரத்திலேயே யாராவது வருகிறார்களா, ட்ரக் வருகிறதா, வாகனம் வருகிறதா, எல்லாவற்றையும் பார்த்து விட முடியும். பார்த்து விட்டு உஷாராகி விட முடியும் இந்த மறைவிடத்தில் இருப்பவர்கள். இந்த காட்டுப்பகுதி வேறு அந்த மிகப்பெரிய மரங்கள் இங்கு வளர்ந்திருக்கின்றன. அதனால் தானோ என்னவோ இதற்குள் ஏராளமான இடங்களில் பங்கர்கள் வெட்டப்பட்டு எல்லா விதமான பங்கர்களும் இருந்திருக்கின்றன. ஆட்கள் மறைவதற்கான பங்கர்களும் இருந்திருக்கின்றன. பொருட்கள், ஆயுதங்களை மறைத்து வைக்கும் பங்கர்கள் இருந்திருக்கின்றன. நாங்கள் கடைசியாக பார்த்தது பணம் மற்றும் நகையை மறைத்து வைத்த பங்கர் ஒன்றை. இந்த இடத்தை எல்லோருமே பயன்படுத்தி இருக்கிறார்கள் யுத்தம் நடைபெற்ற காலத்தில். அதாவது விடுதலை இயக்கங்கள் பயன்படுத்தி இருக்கின்றன, இலங்கை இராணுவம் பயன்படுத்தி இருக்கிறது, இந்திய இராணுவம் கூட இந்த பகுதியில் நிலை கொண்டிருந்திருக்கிறது. இந்த ஆலயத்தின் வயதான பூசாரி ஐயாவின் வார்த்தைகளில் ஏற்பட்ட தளம்பல் காரணமாக அவரது வார்த்தைகளை நாம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். என்னுடைய மனநிலை அம்மனை பற்றி கூறினா தளம்பம். ஈபிஆரும் வெள்ளியும் சுடுபட்டது இந்த ரோல்ல, பிப்பிலி ரோல்ல சுடுபட்ட புலிகள் இந்த வழியால இந்த கோயில் வாசல்ல மேல்வடி வச்சுட்டு ஓடிட்டாங்க. அதே நேரம் இந்திய ஆமியும் இந்த கோயிலுக்குள்ள வந்துட்டாங்க. நான் வயல்வெளியில் உள்ள இடிஞ்ச பிள்ளையார் கோயில்ல போயிருந்து யோசிச்சு கொண்டிருந்தேன். மறுநாள் கோயிலுக்கு போக ஆயத்தமான போது சனங்க சொன்னாங்க, ஐயா கோயிலுக்கு போவாதீங்க, அங்க எக்கச்சக்கமான ஆமிக்காரனுங்க. நான் அதை கேட்காம கோயிலுக்கு போனேன். அங்க நின்று ஆமிக்காரன் ஒருத்தங்கிட்ட கேட்டேன், மணி அடிக்கலாமா என்று. அவன் ஓமண்டு சொன்னான். ஆனா மற்றவன் ஓடி என்ன பிடிச்சு கொண்டு போய் தொட்டுக்குள்ள அமர்த்தி விட்டான். அப்ப கொமாண்டர் கேட்டார், கோயிலுக்கு வந்த ஐயா அங்கேன்னு சொல்லி. அவன் தொட்டிக்கு இருந்த என்ன காட்ட என்ன தொட்டிக்கு அமர்த்தின ஆமிக்காரனுக்கு கொமாண்டர் தவள பாய்ச்சல் பாஞ்சு போமாறு பனிஷ்மெண்ட் போட்டார். நாங்கள் இந்த காட்டுக்குள்ள உலாவது கிடையாது. ஒரு நாள் ஒரு 9 மணி இருக்கும். ஒருத்தன் இன்னொருத்தன் கையை பிடிச்சு கொண்டு கேட்டான், இந்த காட்டுக்கு இருக்கிற பங்கர் எங்கேன்னு சொல்லி. நான் என்ன பங்கர் என்று கேட்டேன். நீங்கள் ஆதரிக்கிற கோயில் உங்களோட கோயில், உனக்கு தெரியாம இங்க பங்கர் இருக்காதுன்னு சொல்லி போட்டு என்ன கூட்டி கொண்டு போய் அந்த மூடியை திறந்தான்.
மூடிய திறந்து பங்கரை காட்டி போட்டு உன்னை பெலாலிக்கு அனுப்ப போறேன்னு சொன்னான். அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முதல் தான் ஒரு நாவல் கொப்பு முறிஞ்சு அந்த பங்கருக்கு மேல விழ அந்த கொப்பை நான் 150 ரூபாய்க்கு விற்க அதை வாங்கி கொண்டு போன வந்த 2 பேர் தான் அந்த பங்கரை பற்றி ஆமிக்காரருக்கு சொல்லியிருக்க வேண்டும். ஆனா அதுக்கு முதல் அவங்க அங்க இருந்த காசையோ அல்லது நகையோ கொள்ளையடித்திருக்க வேண்டும். பிறகு நான் ஆமிக்கு சொன்னேன், நீங்கள் தானே இந்த இடத்துல உலாவினீங்க, நீங்கள் தானே இந்த பங்கரை கண்டுபிடிச்சிருக்க வேண்டும் என்று. அவங்க சொன்னாங்க, உடனடியா 10 துப்புரவாக்கண்டு 25-30 பேரை போட்டு பங்கர் இருந்த இடத்தை துப்புரவாக்கினேன். அதுக்கு பிறகு இன்னொரு பங்கரையும் அந்த இடத்தை கண்டுபிடிச்சாங்க. அப்ப கூலாவடியிலிருந்து வந்த ஆமி கோயிலடி முழுக்க ஒரே ஜீப்பு ரக்கன்னு நிறைஞ்சிருந்தது. அவங்க என்ன குந்தில் இருக்க சொன்னாங்க. இவ்வளவு நடந்திருக்கு உனக்கு தெரியாதாண்டாங்க. நீ எலக்ட்ரிசிட்டிக்கு சப்போர்ட் உண்டாங்க, உன்னை பெலாலிக்கு ஏத்த புறம்ண்டாங்க. அந்த பங்கர் ஒரு 7 அடி நீளம் இருக்கும். அதுக்குள்ள இருந்து நிறைய உடுப்புகள், நிறைய சைனட்டு குப்பிகளை அவங்க எடுத்து வாகனத்துல ஏத்தினாங்க. என்னையும் ஏத்த வலிக்கிட்டாங்க. அப்பதான் ஒருத்தன் சிங்களத்துல சொன்னா அவரை ஏத்த வேண்டாம் என்று. பெலாலில இருந்து வந்த ஆமிதான் சொன்னா எல்டிடி தாட்டத்துக்கும் இந்த பூசாரிக்கும் சம்பந்தம் இல்லையண்டு. அப்ப அவங்க என்ன ஏத்தி இருந்தா நான் இப்ப செத்திருப்பேன். சில நேரங்கள்ல ரவுண்ட் அப் வைப்பாங்க, எல்லோரையும் பிடிச்சு கொண்டு போவாங்க. நான் கோயிலுக்கு பூசைக்கு வருவேன். என்னை பார்த்து சொல்லுவாங்க, பூசாரி நீ போவண்டு. அப்ப சனங்க சொல்லுவினம், இவனுக்கும் ஆமிக்கும் ஏதோ சப்போர்ட் இருக்கு. நீண்ட தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட பூசாரி ஐயா புன்னகைக்கும் போது நெஞ்சில் பல திகில் அனுபவங்கள் எழாமல் இருக்குமா? வணக்கம் நேயர்களே, நான் தற்பொழுது நின்று கொண்டிருக்கும் இடத்தை பார்த்தே நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இது மன்னாரில் உள்ள மடு தேவாலயம் என்று. இலங்கையில் கத்தோலிக்க திருத்தலங்கள் பல உள்ளன. அப்பல திருத்தலங்களுள் இன மத பேதமின்றி இலங்கை மக்கள் அனைவரும் வழிபடும் தேவாலயம் உலக மக்கள் அனைவராலும் அறியப்பட்ட மடுமாதா தேவாலயம்தான்.
மாவட்டத்தின் அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு மத்தியில் வன்னி மக்கள் அனைவருக்கும் பாதுகாவலியாக உள்ள மடுமாதா இலங்கையின் இராக்கினி எனவும் அழைக்கப்படுகின்றார். சுற்றிவர காடுகள் நிறைந்து காணப்பட்டாலும் மடுத்திருப்பதியை நோக்கி வருடம் பூராகவும் மக்கள் வந்து கொண்டே இருக்கின்றனர். பேதமின்றி இலங்கையில் உள்ள மக்களும் சரி வெளிநாடுகளில் இருந்தும் மாதாவின் அருளை பெறுவதற்காக வந்து செல்கின்றார்கள். ஆவணி மாத திருவிழா காலத்தின் போதும் சின்ன திருவிழா காலங்களின் போதும் இங்கே வந்து மக்கள் பெருவெள்ளமாக காணப்படுவார்கள். தற்பொழுது பார்த்தீர்கள் என்றால் ஒரு சில மக்கள் தான் இவ்விடத்தில் நடமாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் திருவிழா காலங்களின் போது இந்த மடுத்தேவாலயத்தை சுற்றி எங்கிலும் மக்கள் பெருவெள்ளமாக காணப்படுவார்கள். மடுமாதா யுத்த நாட்களில் காத்த மக்கள் பலர். போர்க்காலம் ஆரம்பிக்கப்பட்ட முதல் இச்சை வரைக்கும் இலங்கையில் பூரண அமைதி நிலவ வேண்டி இலங்கையின் பல மக்களும் அன்னையை வேண்டி வருகின்றனர். யாத்திரை தலத்தில் இலங்கையின் பல்வேறு பிரதேசங்களில் இருந்தும் வருகை தரும் மக்கள் தங்கியிருந்து மாதாவின் ஆசீரை பெறக்கூடிய வசதிகளும் உள்ளன. தற்பொழுது வெறிச்சோடி போயுள்ள ஆலய வளவு திருவிழா நாட்களில் பல லட்சம் மக்களால் நிரம்பியிருக்கும். திருவிழாவில் சந்தோஷம் நிறைந்து காணப்பட்டாலும் கண்களில் கண்ணீரோடு மாதாவின் பாதங்களை நினைக்கும் பக்தர்கள் தான் பலர். போரின் காயங்களை தாங்கியபடி வன்னியின் பல பிரதேசங்களில் வாழும் மக்கள் பலரும் மாதாவிடம் தமது ஆறாத ரணங்களை கூறியவர்களாய் வாழ்கின்றனர். மடுமாதா தனித்தே காட்டுப்பகுதிக்கு மத்தியில் வீற்றிருந்தாலும் தன்னிடம் பல ஊர்களிலிருந்தும் ஏன் வெளிநாடுகளிலிருந்தும் கூட மக்களை அழைத்தவாறு உள்ளார். அண்மையில் கூட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மடுமாதா திருத்தலத்திற்கு வருகை தந்து மக்கள் அனைவரையும் மாதாவின் பெயரால் ஆசீர்வதித்து சென்றிருந்தார்.
மடுத்துவாலயம் நோக்கி விஜயம் செய்திருந்தார். அவரை பார்ப்பதற்காகவும் அவரிடம் ஆசீர்வாதம் வாங்குவதற்காகவும் இவ்விடமெங்கும் லட்சக்கணக்கான மக்கள் வந்திருந்தார்கள். அதே போல திருவிழா காலங்களில் இந்த இடம் வந்து கடல் போல மக்கள் அதிகமாக கூட்டமாக காணப்படுவார்கள். ஆலய வளவுக்குள் புதிதாக கட்டப்பட்டிருக்கும் இந்த கட்டடத்தை பற்றி பலர் அறிந்திருக்க மாட்டீர்கள். இது மடுமாதா ஆலயத்தின் நெற்கருணை வழிபாட்டு தலம். புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இந்த வழிபாட்டு தலம் கூட திருத்தந்தை அவர்களின் வருகையை ஒட்டித்தான் திறந்து வைக்கப்பட்டது. பிரான்சில் ஒரு லூட்ஸ் போல இலங்கையில் மடுமாதா திருத்தலம் உலக மக்கள் அனைவராலும் அறியப்பட்டதும் வணங்கப்படுவதும் கூட. மடுமாதாவின் திருத்தலத்திலும் மனதை விட்டவர்களாய் இது போன்ற இன்னொரு தொடருடன் தொடர்வோம். கிளிநொச்சி மாவட்டம் யக்கச்சி புல்லாவலி பகுதியில் அமைந்துள்ள சென்ட் செபஸ்டியன் ஆலயத்தில் நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த ஆலயம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஆலயமாக கருதப்படுகிறது. எப்படி என்று சொன்னால், மடுமாதா ஆலயத்துக்கு எப்படி பக்தர்கள் அனைத்து ஊர்களிலிருந்தும் வந்து சேர்வார்களோ அதே போலத்தான் இந்த ஆலயத்துக்கும் ஏராளமானவர்கள் இங்கு வருவார்கள். இந்த ஆலயத்தின் திருவிழா 5ஆம் திகதி நடைபெற உள்ளது. அதற்காக இப்போதே பலர் இங்கு வந்து இந்த ஆலயத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் கூடாரங்கள் அடித்து தங்கியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம்.
முடியாது. ஆனால் குழந்தை மற்றும் நினைத்தாவின் இதயம் வெடித்துவிடும் போல் இருக்கின்றது. அதுதான் வீராங்கனை பிறந்த நாட்டிலேதான் மஞ்சளை உள்ளம் படைத்தவர்கள் தோன்றினார்கள். கொல்லி நிலாவே விளக்காயெறியும் கடல் காணுங்கள் வீடியும் விடிந்தால் விடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை. தாய்நாடு வடக்கு மாகாணத்தில் பல இடங்களில் மீன் சந்தைகள் இருக்கின்றன. அவற்றில் இன்று பார்க்கவுள்ள மீன் சந்தை சுண்ணாகம் மீன் சந்தை. சந்தை என்றாலே மரக்கறி, பழவகை, தேங்காய், இறைச்சி போன்றவை விற்கப்படும். அதே போல மீன் சந்தைகளிலும் பல வகை மீன்களை வைத்து மீன் விற்பவர்கள் சுறா, சூடை, வாளை, திருக்கை, அரப்புலா இங்கே இருக்கு, வாங்கோ வாங்கோ என்று கூவி கூவி விற்பார்கள். அவ்வாறான ஒரு மீன் சந்தைக்குத்தான் நாம் இப்போது போகப் போகின்றோம். கடலில் இருந்து கொண்டு வரப்பட்ட மீன்கள் மொத்த வியாபாரிகளிடமிருந்து சில்லறை வியாபாரிகளிடம் போகும். மீன் வியாபாரிகள் நல்ல மீன்களை மட்டும் வைத்திருப்பதில்லை, இது போன்ற கூர்மையான கத்திகளையும் வைத்திருப்பார்கள். திருக்கை மீனை வெட்டுவதைத்தான் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். மீன்கள் மட்டுமல்ல, இறால், நண்டு, கணவாய் போன்ற ஏனைய கடல் உணவுகளும் மீன் சந்தையில் விற்கப்படும். ஒரு மீன் சந்தைக்குள்ளே ஒரே வகையான மீன்களை வெவ்வேறு விலைக்கு விற்பார்கள். சில மீன்கள் விலை கூடியதாக இருக்கும், அது ஒவ்வொரு சீசனுக்கும் ஏற்ப கூடி குறையும். மீன் வியாபாரிகள் எவ்வாறு மீன்களை விற்கின்றார்கள் என்ற காட்சிகளைத்தான் நாம் இப்போது பார்ப்போம். வாழ்க்கையில விட மாட்டாங்க நல்ல வியாபாரம், நீங்க வியாபாரம் வியாபாரம் ஓய் ஒரு வண்டி மீன் குடியா கிடாக்குது வியாபாரம் செய்யறேன். அப்படி இல்லை, அப்படி ஒரு தடவை சொல்ல மாட்டோம். முன்னாடிக்கு வியாபாரம் கொண்டு ஒருத்தன் சொல்ல மாட்டேன். நான் ஏழகாப்பான் தோழன், என் பேர் தான் ஏழகாப்பான் தோழன். கொல்லி நிலாவே விளக்காயெறியும் கடல் காணுங்கள் வீடியும் விடிந்தால் விடியும் தொடர்ந்தால் தொடரும் இதுதான் எங்கள் வாழ்க்கை, இதுதான் எங்கள் வாழ்க்கை. இடையிலும் புறம் புறம் மாற்றி கொண்டே இருக்கிறாங்க. சொந்த இடம் மயிடியன வாழ்க்கையில் விட மாட்டாங்க போராடாங்க. ஒரே அங்கே போகிறது, இங்கே போகிறது, மாவட்டம் போகிறது, திரும்பி வர்றது, இதான் பேர். நான் இப்போ 30 வருஷமாக செய்கிறேன். என் பேர் அருளானந்தம். என் சொந்த இடம் தையிட்டு வள்ளூர்புரம். நாங்கள் விளக்கிட்டு 25 வருஷம். இப்போ எங்களோட தொழில் இந்த மீன் வியாபாரம், இதான் எங்களோட தொழில் செய்ய கொண்டு இருக்கோம். 25 வருஷம் ஆச்சு நாங்கள் விளக்கிட்டு. இது 400 ரூபா, இது 500 ரூபா கிலோ. இன்றைக்கெல்லாம் நல்ல ஐட்டம். இறால், கனவா தலை. சாப்பிட ஆர்வமுடையவர்கள் விலையையும் பார்க்காமல் வாங்குவார்கள். அதுவும் வார இறுதி நாட்களில் கடலுணவுகளை வாங்குபவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். பாடசாலை, வீடுகள் அல்லது பல கூட்டம் நிறைந்த இடங்களில் சத்தங்களை கேட்டால் இது மீன் சந்தையா என்று கேட்பார்கள். அந்த அளவுக்கு மீன் சந்தை சத்தம் நிறைந்த இடமாக இருக்கும். வரலாற்றிலே பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய திருநாள்.
பனங்காமத்தரசி வீரவல்லிச்சி நல்லோர்களின் நினைவு நாள். உள்ளார்ந்த படையினரை ஓட ஓட விரட்டி அடித்தோப்பற்ற பெருநாள். பெண்குலத்தின் ஒளிவிளக்கு, வீரத்தின் பிறப்பிளம், சுதந்திரத்தின் சொரூபம், மங்காத மங்கையத் திலகம் வீர வனிதையரை நினைவு கூறும் நன்னாள். அவ்வீர வனிதையரை நினைவு கூறும் போது எனது உடம்புகளில் சுதந்திர இரத்தம் பொங்கி ஓடுகின்றது. தோல்வரிவும் தாழ்வரிவும் உறவேறுகின்றன. மயில்டி வழக்கை பிறப்பிடமாகவும் ரோமன் கத்தோலிக்க பாடசாலையில் கல்வி பயின்று அதிலே சிறுவயதிலே டான்ஸு கற்று பரதநாட்டியம் கற்று பின்பு வளர்ந்த உருவத்திலே நாடக நடிகனாகி பல விளையாட்டுகளில் பங்கு பெற்று கதை வசனம் டைரக்ஷன் சகலதும் செய்து சிலம்பு விளையாட்டு, சீன விளையாட்டு, கராத்தே இதுகள் முதலிய விளையாட்டுகளையும் கற்று இத்தனை பேர்களுக்கு பகுப்பை கொடுத்த ஆசிரியராக கடமையாற்றி இன்று என்னுடைய வறுமை நிலையினால் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கின்றேன். அதைவிட நான் வேறு கூற விரும்பவில்லை. இதுதான் என்னுடைய வாழ்க்கை வரலாறு. ஒரு நாடகம் இல்லை, நான் பல நாடகங்களை இயற்றி எழுதியிருக்கின்றேன். ஆகையினால் என்னுடைய வரலாறு இதை விட எத்தனையோ இருக்கு. நான் எடுத்த சான்றிதழ் ரஞ்சன் விஜயரட்னார், ஸ்ரீமாவை பண்டார் நாயக்கன், எல்லா இதையும் சர்டிஃபிகேட் எடுத்தவன் தான் ப்ரொஃபஸர், சான்றிதழ் எடுத்தவன் தான் இந்த சிவமணி என்பது. நான் இந்த எல்லாத்தையும் இழந்து வந்து விட்டேன். மயிலியம் 1990ஆம் ஆண்டு ஆனி மாதம் 14ஆம் தேதி எல்லாத்தையும் விட்டு இழந்து வந்து விட்டேன். இன்று ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு அப்பாவியாக இருக்கின்றது. தற்போதைய காலங்களில் மீன் சந்தைகளிலே மீன்களின் செதில்களை துப்புரவு செய்து வெட்டியும் கழுவியும் கொடுப்பார்கள் மீன் வியாபாரிகள். அதனால் நீங்களும் விரைவாக சமைக்கக்கூடியதாக இருக்கும். பரபரப்பான மீன் வியாபார மத்தியிலும் பாட்டு பாடுகின்றார் ஒருவர். காலமெல்லாம் காத்திருந்தேன், கனவுகளை பார்த்திருந்தேன், கண்கவரும் நேரத்திலே கண்டேன் கனவு ஒன்று. அம்மா என்று நான் அழைக்க ஆறுதல் சொல்வாரில்லை, அதனாலே கெஞ்சுகின்றேன் தாயே உன்னை. நிம்மதி வேண்டும் அம்மா, நேரமெல்லாம் தோன்றுதம்மா, உந்தன் காலடியே கண்கவர் வேண்டுதம்மா. எம்மவர்கள் மீனை நல்ல மீனா என கண்டறிவதற்கு ஒரு உத்தியை கையாளுகின்றார்கள். அது என்னவென்றால், மீன்களின் கண்களுக்கு கீழே உள்ள பூவை விரித்து பார்த்தால் அது சற்று சிவப்பு நிறமாக இருந்தால் அது நல்ல மீன் என்று கண்டுபிடித்து விடுவார்கள். மீனில் அதிக முள்ளுடைய மீனாக இருந்தால் அது சுவையுடையதாக இருக்கும் என்பது மீன்பிரியர்களின் முடிவு. அவ்வாறான மீன்பிரியர் ஒருவருடனான சந்திப்பை நாம் இப்போது பார்க்கலாம். எங்கட இடத்துல பெரிய மீன்கள் இப்படியான கணவாய், இறால் அதுகள் எல்லாம் பெருசாக வர்றது குறைவு. இங்கே வந்து பெரிய ஹோல்சேல் வியாபாரம் மாதிரி பெருசாக நடக்கிறபடியா நாங்கள் பெரிய தேவைன்னா இங்கே வந்து தான் வாங்க. எனக்கு விருப்பமான மீன் வந்து விளா மீன், மற்றது ஊரா, மற்றது கணவாய் அதுகெல்லாம் நாங்கள் விரும்பி சாப்பிடுவோம். சொந்த இடம் வாங்கின பரவாயில்ல மயிலிட்டி. நாங்கள் 90ஆம் ஆண்டு இடம் இருந்தது. 90ஆம் ஆண்டு இடம் இருந்தது. 94 இங்கே இருந்த இடம் இருந்து வண்டியிலேருந்து 2002 பாதம் வந்துடும். எங்களோட முதல் தொழில் இல்லை. சார் நாங்கள் இடம்பெயர்ந்த வரைக்கும் எங்களுக்கு 11 வயசு. நாங்கள் இடம்பெயர்ந்து வந்து 25 வயசு இல்லை 37 வயசு. எனக்கு 11 வயசில் இடம்பெயர்ந்து வந்துடுறாங்க. என்ன பண்ணி சொந்த எடுத்துறாங்க போயில அப்படி ஓடி ஓடி கடைசி இங்கே வந்து இருக்கிறோம். மறுபடி எங்கட மறுபடி சந்தி சிவமானவாடி. விடுமுறை நாட்களில் மீன் சந்தைக்கு போய் மீன் வாங்கி கொண்டு வந்தால் அன்றைய நாள் வீட்டில் மீன் குழம்பு, மீன் தொடி, மீன் பொரியல், மீன் வரை என்ற பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கும். ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு சிறப்பம்சம் உண்டு. அவற்றில் திருக்கை மீனின் சிறப்பம்சம் என்னவென்றால், திருக்கை மீனை வறுத்து திருக்கை மீன் விட்டு செய்வார்கள். இறால், நண்டு, கணவாய் போன்ற கடல் உணவுகளை வெள்ளை மா புட்டுடன் சாப்பிடும் போது அவ்வளவு ருசியாக இருக்கும். கணவாயில் இருக்கும் மையை எடுத்து மைக்கறியும் செய்வார்கள்.
சில மீன்களின் சினைகள் மிகவும் ருசியாக இருக்கும். அதுவும் வாளி மீன்களின் சினையை எல்லோரும் விரும்பி சாப்பிடுவார்கள். தாய்நாட்டில் எந்த காலப்பகுதியிலும் உடனடி மீன்களை வாங்கி உண்ணலாம். அதுபோல கடற்கரையில் பிடிக்கும் உடனடி மீன் வாங்க செல்பவர்களும் அதிகம். அவ்வாறான மீன் வைக்கும் கடற்கரையில் மீண்டும் சந்திப்போம். என்ன மீண்டும் தாய்நாட்டில் யுத்தம் ஆரம்பித்து விட்டது என நினைக்கிறீர்களா? அப்படியொன்றும் இல்லை. 2006ஆம் ஆண்டு ஆவணியின் திகதியொன்றில் இலங்கையின் அனைத்து பத்திரிகைகளையும் அலங்கரித்த தலைப்புச் செய்திதான் இது. காலம் பிழைத்தவர்கள் அன்றைய தேதியைத்தான் தமது பயணத்துக்காக தேர்ந்தெடுத்திருந்தார்கள். வெளி மாவட்டங்களிலிருந்து யாழ்ப்பாணத்தை நோக்கி வருவதற்காக பஸ் வண்டிகள் உட்பட பல வண்டிகள் காத்திருந்தன. அதேபோல யாழ்ப்பாணத்தில் இருந்தும் வெளியே செல்வதற்காக முகமாலையை நோக்கி வண்டிகள் விரைந்து கொண்டிருந்தன. மாலை நேரத்து மணித்துளிகள் வளமையான பாணியில் முகமாலை பகுதியிலும் நகர்ந்து கொண்டிருந்தன. ஆனால் வளமைக்கு மாறான பாணியில் முகமாலை பகுதியை நோக்கி ஆட்லரி குண்டுகள் அடைமழையென பொழிய ஆரம்பித்தன. பயணம் செய்து கொண்டிருந்தவர்கள் முகமாலை பகுதியிலேயே தமது வாழ்க்கை பயணத்தையும் முடிக்க வேண்டியாகியது. கதிர்காம யாத்திரை சென்று திரும்பிக் கொண்டிருந்த பஸ் வண்டி கூட இதற்கு விதிவிலக்காகிவிடவில்லை. இந்த துன்பியல் நிகழ்ச்சி நடந்து இன்றைக்கு 9 ஆண்டுகள் ஆகியிருக்கிறது. அதற்கு பிறகு முகமாலை முகம் தெரியாத வாடிய மாலையாக ஆகிப்போக இன்று முகப்பொழிவிழந்து போய் இந்த நிலையில் காணப்படுகின்றது. இதுதான் முகமாலை. ஒரு காலத்தில் மிகவும் பரபரப்பாக இயங்கி வந்த இடம் இது. சுமார் 4 ஆண்டுகளாக இந்த இடத்தின் ஊடாக அநேக தமிழர்கள் பயணம் செய்திருப்பார்கள். என்ன காரணம் என்று சொன்னால் இதுதான் அந்த எல்லை. எனக்கு பின்னால் ஒரு மண் அணை ஒன்று இருப்பதை நீங்கள் பார்த்தீர்கள். இப்பொழுது முந்தி இதுதான் அந்த பண்டாக இருந்தது. இயக்கத்தின் பண்ட், ஒரு காவல் அரணாக இருந்த பகுதி இது. இப்பொழுது பச்சைகள் எல்லாம் மண்டி காணப்படுகின்றன. இதற்கு அந்த பக்கம் வன்னி, இந்த பக்கம் யாழ்ப்பாண மாவட்டம். இந்த கோடோடு தான் இயக்கத்தின் எல்லை அந்த நாட்களில் முடிவடைந்தது. இதற்கு அங்கால் இயக்கத்தின் கட்டுப்பாட்டு பகுதியாக இருந்தது. இதற்கு இங்கால் இராணுவ கட்டுப்பாட்டு பகுதி. அந்த நாட்களில் நீங்கள் வன்னியிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் இயக்கத்தின் பார்டர் இதுதான். இந்த எல்லையுடன் அவர்களுடைய எல்லை, அவர்களுடைய கட்டுப்பாட்டு பகுதி முடிவடைகிறது. இதில் ஒரு பாஸ் அலுவலகம் ஒன்று இருந்தது. அந்த நாட்களில் வன்னியிலிருந்து வரும் பஸ்கள் இந்த இடத்தில் இயக்கத்தின் பார்டரை கடந்து இராணுவ கட்டுப்பாட்டு பகுதிக்கு சென்று மக்களை இறக்கிவிட்டு திரும்பி இப்படி போகும். இப்போ இந்த இடத்துல எல்லாம் வன்னியில் இயக்கத்தினால் பிரத்யேகமாக வழங்கப்பட்ட லைசன்ஸ் பிளேட் உடைய வாகனங்கள் அங்கே இறக்கிவிட்டு திரும்பி வரும். இந்த பகுதியில் இந்த பண்டெல்லாம் இருக்கிறது என்ன காரணம் என்று சொன்னால் அப்படியே நேராக முழுமையாக இயக்கத்தின் கட்டுப்பாட்டு பகுதிக்குள் உள்ளே நுழைவதற்கு யாரும் நுழைய முடியாதபடி காவல் இருக்கும். இப்போ அந்த பகுதியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் இன்னமும் அங்கே கண்ணி வெடிகள் இருக்கின்றன. இப்போ அதில் ஒரு சைன் எல்லாம் போட்டிருக்கிறார்கள், கண்ணி வெடிகள் ஜாக்கிரதை என்று. இந்த இடத்துல எல்லாம் கண்ணி வெடி. இப்போ நான் நிற்கும்
இடத்திலெல்லாம் கண்ணி வெடிகள் இருந்தன, இவையெல்லாம் அகற்றப்பட்டு விட்டன. ஆனால் ஒரு அளவு தூரத்துக்கு தான் அகற்றப்பட்டுள்ளன. அதற்கு அங்கால் அப்பால் இன்னமும் கண்ணி வெடிகள் காணப்படுகின்றன. இதுதான் அந்த முகமாலை செக் பாயிண்ட், முகமாலை எல்லை என்று அந்த நாட்களில் அழைக்கப்பட்டது. நேரம் தவறி வருபவர்கள் பயணம் செய்ய அனுமதிக்கப்படாத நேரங்களில் அவர்கள் தங்கி மறுநாட்காலை பயணத்தை தொடர விசேடமாக பழையில் அமைக்கப்பட்ட லொட்ஜ் ஒன்றுதான் இது. எனக்கு பின்னே தெரியும் இந்த வேப்ப மரங்களை பாருங்கள். இந்த வேப்ப மரங்கள் உங்களில் பலருக்கு பரிச்சயமான வேப்ப மரங்களாக இருக்கும். உங்களில் பலர் இந்த வேப்பமர நிழலில் கூட இளைப்பாறி இருப்பீர்கள். எப்படி என்று சொன்னால், இதுதான் ஒரு காலத்தில் இறுதி யுத்தம் முடிவடைவதற்கு முன்னர் சமாதான காலத்தில் தான் அதிக பேரிதால் சென்று வந்து கொண்டிருந்தார்கள். இந்த இடத்தில் தான் அந்த வாகனங்கள் வந்து தரித்து நிற்கும். இங்கே யாழ் குடாநாட்டிலிருந்து வன்னிக்கு செல்லும் பொழுது இந்த இடத்தில் ஒரு சோலை மாதிரி காணப்பட்டது அந்த நாட்களில். இதில் வாகனங்களை நிறுத்திவிட்டு விண்ணப்ப படிவங்கள் எல்லாத்தையும் நிரப்ப வேண்டும், வன்னிக்குள் செல்வதற்கு பாஸ் எடுக்க வேண்டும். அப்படியான நடைமுறைகள் எல்லாமே இந்த இடத்தில் தான் வைத்து செய்யப்பட்டன. பல குடில்கள் மாதிரியும் சில அலுவலகங்கள் மாதிரியும் அமைக்கப்பட்டிருந்தன. யாழ்ப்பாணத்தில் இருந்து வரும் வாகனங்கள் வந்து இப்படியாக இந்த வழியூடாக வந்துதான் அந்த இடத்துக்கு சென்றடையும். அதே நேரத்தில் வன்னியில் இருந்து வருபவர்கள் கூட இந்த எல்லையை கடந்துதான் யாழ் குடாநாட்டுக்கு செல்ல வேண்டும். சில சமயங்களில் இப்பொழுது இந்த இடத்தில் வந்து ICRCயின் அலுவலகம், ரெட் கிராஸின் அலுவலகம் எல்லாம் இருந்தது. 6 மணிக்கு இந்த எல்லை பாதை மூடிவிடுவார்கள். அந்த மூடியவுடன் வந்து ICRC அங்கிருந்து அகன்ற பின்னர் இந்த பாதையூடாக யாரும் பயணம் செய்ய முடியாது. இது வந்து இப்போ நான் நிற்கும் பகுதியிலிருந்து சில அடிகள் தள்ளி இருப்பதுதான் சூனிய பிரதேசம் என்று சொல்வார்கள். அதில் வந்து இராணுவமும் இல்லை, விடுதலை புலிகளும் இல்லை. அதற்கு அப்பால் இராணுவத்தின் காவலரன் தொடங்கும். இப்போ இந்த இடங்களுக்கு வந்து ஒரு 5:30 மணிக்கு வந்து இல்லாட்டி 5:45 வந்து பாதை மூடிவிட்டது, இனி போக முடியாது என்ற நிலை வரும்போது அவர்கள் திரும்பவும் இந்த வழியாக போனால் வந்து பளை என்ற ஊரை சென்றடையலாம். பளையில் வந்து சிறிய லாட்ஜ்கள் எல்லாமே வந்து இயக்கத்தால் கட்டப்பட்டு காணப்பட்டன. அங்கே தங்கிவிட்டு மறுநாள் பாதை திறந்த பின்னர் தான் இங்கு வந்து யாழ் குடாநாட்டுக்கு செல்ல முடியும். இதுதான் அந்த நாளைய மிகவும் பரபரப்பாக காணப்பட்ட முகமாலை செக் பாயிண்ட். யுத்தத்தின் போது இந்த யாழ்ப்பாண குடாநாட்டில் இருந்த இராணுவம் இங்கே வந்து இந்த பகுதியை கைப்பற்றவில்லை. மாறாக வன்னியில் இருந்து அந்த திசையிலிருந்து வந்து கொண்டிருந்தார்கள். ஆனையிரவு வரைக்கும் வந்த இராணுவம் ஆனையிரவில் இருந்து தான் இந்த பகுதியை நோக்கி வந்தது. அந்த வகையில் பிரச்சனை என்னன்னு சொன்னால், இதற்கு இங்காலும் வந்து இராணுவம் அங்கிருந்தும் இராணுவம் வருகிறது என்று சொன்னால் இதில் இயக்கம் இருந்தால் இவர்கள் அகப்பட்டுக் கொள்வார்கள் என்ற காரணத்தினால் இந்த வழியாக இப்படியே போனால் வந்து தாளையடி பகுதி ஊடாக சென்று வெண்ணிக்குள் சென்று விட்டார்கள் இங்கிருந்த இயக்கத்தினர். அதன் பின்னர் இராணுவம் முற்றுமுழுதாக இங்கு வரைக்கும் வந்து இந்த பகுதியை முழுமையாக கைப்பற்றிய பின்னர் தான்
திரும்பி பரந்தனிலிருந்து முல்லைத்தீவு மாவட்டத்தை நோக்கி சென்றார்கள். எது எப்படியோ முகமாலையின் அதிர்வின் பின்னர் ஏற்பட்ட பாதை பூட்டல் படலம் நாட்டில் மறக்க முடியாத வடுக்கள் பலவற்றை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது உண்மையைத் தவிர வேறொன்றாக இருக்க முடியாது. வணக்கம் தாய்நாடு. கிளைகள் எங்கே படர்ந்தாலும் வேர் இங்கேதான்.